அம்மையின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே பாஸ்டர் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஓகே. இறக்கவும் கிருபையும் உள்ள பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி செய்ய கிருபை செய்யும் ராஜா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உயிர்த்தெழுதலின் வல்லமை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால என்ன நடந்தது, நம்மளால அந்த அந்த உயிர்த்தெழுதல் நிலைமையால் நம்ம என்ன பண்ண முடியும், இப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்க போறதுக்கு தியானம் செய்யறதுக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 பேதுரு அதிகாரம் 1:3-4 வசனம், பக்க எண் 317 தமிழ் பைபிள்ல. நான் படிக்கிறேன். 1 Peter 1:3-4 தமிழ் பைபிள்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்ததும். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது நாமும் மரித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்து எழுந்திருக்கும் போது நாமும் எழுந்திருக்கப்பட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து உன்னதத்துல உட்கார்ந்துருக்காரு, பிதாவின் வலது பாரசத்துல. அவருக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் நமக்கு அத்தனை விதமான அதிகாரமும். இந்த அதிகாரம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லை. நான் நிறைய பேர் ஜெபிக்கிறத பார்த்திருக்கேன். எலியாவை போல மாற்றும், தாவீதை போல மாற்றும், அப்படிலாம் ஜெயிப்பாங்க. அப்படி பண்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனாக்க அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் நமக்கு இருக்கு. அதே சமயத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் கொஞ்சம் சேலஞ்ச், ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்க யோபு படிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு யோபு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் ஆண்டவரோட பிள்ளை கிடையாது. அவர் தகப்பனேன்னு கூப்பிடல, அப்பா ஃபாதர் காட கூப்பிடல அவர். ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. பழைய ஏற்பாட்டுல பல இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த லார்ட் ரெபியூக்ஸ்னு போட்டிருக்கேன் புக் ஆஃப் மைக்கால. லார்ட் ரெபியூக்ஸ் அப்படின்னா என்ன, கர்த்தர் உண்மை அதற்றுகிறார் அப்படின்னு தமிழ மொழிபெயர்க்கலாம். அப்படி போட்டிருக்கோம். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல நம்ம உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால. எபேசியர் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கோம், God give me the spirit of wisdom, revelation, knowledge to know the power that is within ன்னு போட்டிருக்காங்க. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிர்த்தெழுந்தாரு அப்படிங்கிற அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாருன்னு போட்டிருக்கோம். பல இடங்களை போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல இருக்கு. அது ரோமர் 6:14. அதையும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிப்போம். 6:4 ரோமர் 6:4. இது நம்ம கண்டிப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னாக்க நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. புதிய ஏற்பாடு முழுக்க பாத்தீங்கன்னாக்க எல்லா நிருபங்களை படிச்சீங்கன்னாக்க நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது நிருபங்கள் தான். எல்லா நிருபங்களை படிச்சீங்கன்னாக்க திருப்பி 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 போட்டிருக்கோம், நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவுக்கள் நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல இடங்கள்ல போட்டிருக்கோம். இங்க ஒரு அமெரிக்கால கென்னத் ஹேகன் ஒரு புக்குன்னு எழுதியிருக்காரு, இன் ஹிம் அப்படின்ட்டு. அதுல எங்கே கிறிஸ்துவுக்குன்னு இருக்கோ அங்க எல்லாத்தோட வசனத்தையும் எடுத்து அவர் விளக்கி சொல்லியிருக்காரு அந்த புஸ்தகத்துல. அதை நல்லா படிச்சு நம்ம அதை அறிக்கை செய்யணும். என்னக்க நமக்கு எதுல முக்கியமான வெளிப்பாட்டு ஞானம் வேணும்னாக்க நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்ம அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள கருவியாக பயன்பட முடியும். எப்ப நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அன்பார்ந்த நேயர்களே, இப்ப ரோமர் 6:4 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட்மாங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னா என்ன, நம்மளாம் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்முடைய பழைய சரீரம் செத்து போச்சு, அதோட பாவங்களோட சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, செத்து போயாச்சு, டெட். அடுத்த வசனம் பாருங்களேன்,
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உயிர்த்தெழுந்தும் போது நாமும் உயிர்த்தெழுந்தோம். அப்படின்னா என்ன? பழைய பாவ சரீரம் போயிடுச்சு, பழைய பாவங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. நம்ம ஒரு புதுமையான வாழ்க்கையோட நம்ம வந்து உயிர்ப்பெழுப்பிக்கப்பட்டோம். உயிர்த்தெழுந்து பண்ணிட்டு நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்கள்ல உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் நமக்கு இருக்கு. பழைய ஏற்பாட்டுல யோபுக்கு இல்லாத அதிகாரம், தாவீதுக்கு இல்லாத அதிகாரம், எலியாவுக்கு இல்லாத அதிகாரம் நமக்கு இப்ப இருக்கு. அப்படின்னாக்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் மேல வருவாரு, காரியங்களை செய்வாரு. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை படைத்த ஆண்டவர். இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த பிகினிங் இத போட்டிருக்கு பாத்தீங்களா, ஆதியாகமம் 1ல ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார்ல, அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு. என்ன ஒரு சிலாக்கியம் பாருங்களேன். எதனால? அந்த பிதாவின் அன்பினால நமக்கு வந்து அத திருப்பி நம்ம 1 பேதுரு 1:3 பார்ப்போம். பிதாவின் அன்பினால, அவருடைய மிகுந்த இரக்கத்தினால நம்ம வந்து அப்படி உயிர்த்தெழப்பட்டிருக்கும் பொழுது நமக்குள்ள வந்து ஆண்டவரே இருக்காரு. The God who created the heavens and earth is living within us. உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு. அந்த ஞானம் நமக்கு வரணும். இப்ப கேள்வி வருது, எப்படி இந்த ஞானம் வரும்? இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க இந்த மாதிரி ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு தெரிய தெரிய நமக்கு வந்து அந்த வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும். அதனால வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. நிறைய வசனம், இந்த மாதிரி வசனத்தை படிச்சீங்க அப்படின்னாக்க பாருங்களேன், போட்டிருக்க ஒரு இடத்துல மார்க் 4ல போட்டிருப்பாரு ஆண்டவர். அந்த ஃபார்மர் பேரபிள் ஆஃப் தி சோவர் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. எப்படின்னாக்க ஒரு உழவன் வந்து விதைகளை தூராப்புல, கொஞ்சம் விதைகள் வந்து சும்மா கட்டாந்தரையில போயிடுது, போற வழியில போயிடுது, பறவைகள் கொத்திக்கிட்டு போயிடுது. நமக்கு அந்த கதை தெரியும். அதுல போட்டிருக்கோம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கும்னு போட்டிருக்கோம். இப்ப கேள்வி வருது, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நிலம்ங்கிறது வந்து நம்முடைய ஆவி. நீங்க தியானம் பண்ணி அந்த ஆவிக்குள்ள வசனத்தை போடும் பொழுது அந்த வசனம் 30, 60, 100 மடங்கா பலன் தரும். எப்படி பலன் தரும்? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பலன் தரும். இப்ப சாதாரணமா விதைய போட்டாக்க நமக்கு வந்து ஒரு தக்காளியோ வெங்காயமோ அரிசியோ வருது. வார்த்தையின் விதைய போடும்போது நமக்கு வல்லமையும் விசுவாசமும் வருது. அதனால வார்த்தையின் வல்லமையை போட 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 நமக்கு வந்து நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டு ஞானம் 30, 60, 100 மடங்காக வெளிப்படும். வல்லமையாக வெளிப்படும், விசுவாசமாக வெளிப்படும். அந்த விசுவாசமும் வல்லமையும் வெளிப்படும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அப்போஸ்தலர் 5ல போட்டிருக்கோம். அதையும் பார்ப்போம். அதான் இன்னைக்கு முக்கியமா பார்க்கணும்னு நினைச்சேன். அப்போஸ்தலர் 5 வசனம் 12, 14 அங்க போவோம். அப்போஸ்தலர் 5 12, 14 12 பாருங்களேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒரு மனப்பாட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். 14 பாருங்களேன். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். 16 பார்ப்போம். பிணியாளிகளை 15 பார்ப்போம். பிணியாளிகளை படுக்கைகளிலும் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அதே மாதிரி அப்போஸ்தலர் 19 பார்த்தாக்க பவுலோட கைக்குட்ட ஹேண்ட் கர்ச்சீஃப் அண்ட் ஏப்ரான், பவுலோட உருமால்களும் கைக்குட்டைகளும் பிணியகளை குணப்படுத்துச்சு. அப்படின்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களை கனம் பண்றாரு. எப்படி? இப்ப பவுலோட கைக்குட்ட பவுலோட உருமாலுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அந்த அந்த அதுல அதே 19வது அத்தியாயத்துல 14 விளக்கம் போட்டிருக்கோம். எப்படின்னாக்க, ஏன் பவுலோட கைக்குட்டையும் உருமாலுக்கும் இந்த மாதிரி நோயாளிகளை குணப்படுத்துச்சு அப்படின்னாக்க, எப்படி அசுத்தாவிகள் அதை பார்த்து ஓடுச்சுனாக்க, அந்த கைக்குட்டையும் உருமாலும் பவுல ரெப்ரசன்ட் பண்ணுது. அது பவுலோடதுன்னு தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா அதுல வந்து வல்லம் இருக்கு. அது பவுல்னு தெரிஞ்சதும் ஓடி போயிடுது. அதே மாதிரி பீட்டரோட நிழல், அவர் நிழல் பட்டதும் அதிசயங்கள் நடக்குது. அந்த மாதிரி
எப்ப ஆவியானவர் செயல்படுறாரோ, எப்ப நமக்கு அந்த வெளிப்பாட்டிங்கான அந்த மாதிரி உலகத்தை சிருஷ்டித்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருங்கிற வெளிப்பாட்டு நமக்கு நல்லா வர ஆரம்பிக்குதோ, எப்ப நம்ம வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கோமோ, எப்ப நம்ம வந்து எப்ப நம்ம வார்த்தையால ரொம்பி வழிகிறோமோ, அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஆண்டுகளுடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படும். அதனாலதான் எரேமியா சொல்றாரு, ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்ங்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் வார்த்தையை சாப்பிட்டு 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 அவர் உடம்பெல்லாம் கொதிக்குதான் அப்படியே அனலா. அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வந்து அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஈஸியா. நம்ம ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸ்பிரிச்சுவல்னாக்க ஆவியோட இணைந்திருப்போம் நம்ம ரொம்ப. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அந்த மாதிரி இதற்கு தான் நம்ம வந்து அதைத்தான் நம்ம தியானிக்கணும். தியானிச்சு அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப இது நடந்துச்சுன்னு இப்ப அப்போஸ்தலர் 5 பாத்தீங்கன்னாக்க 16 பாத்தீங்கன்னாக்க, சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அப்படின்னா என்ன? இவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாங்க, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சதிசேரும் பரிசேரும் வந்து அப்போஸ்தலர் சொல்றாங்க, பேசாதப்பா அதை பத்தி அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க அதிசயங்கள் நடக்க நடக்க என்ன ஆகுதுனாக்க, எருசலேம்ல மட்டும் இல்ல, எருசலேத்தை சுற்றி இருந்த எல்லா பட்டணம், சுற்று பட்டணங்கள், வில்லேஜஸ், டவுன்ஸ், எல்லா இடத்துல இருந்து மக்கள் எருசலேத்துக்கு வர்றாங்க. ஏன்? அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி அதிசயங்கள் நம்முடைய சபைகளில் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் வந்து அங்க வருவாங்க. ஒரு ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் வந்து லிவிங் காட், நாட் டெட் காட். அவர் வந்து உயிர்த்தெழுந்த தேவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதிசயங்கள் நடக்க நடக்க. அதனாலதான் அதிசயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமானது வந்து வார்த்தையும் பரிசுத்தாவியின் வல்லமையும். அதனால நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை பத்தி நம்ம தியானிச்சு நம்ம வந்து கிறிஸ்துவுகள் யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டு ஞானம் நமக்கு வர வர ஆழமா போக போக, ஏன்னா அது வந்து அந்த 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 ஞானம் ஆழமா போயிட்டே இருக்கும். பாருங்களேன், பவுல் வந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுறாரு. அப்ப அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சாம் அவர் ரட்சிக்கப்பட்டு. அதுல எழுதுறாரு, ஐ மே நோ ஹிம் பெட்டர். நான் ஆண்டவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அந்த ஞானத்துக்கு அளவே இல்லை, டீப். நம்ம அந்த ஞானத்துக்குள்ள போக 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 நமக்கு வந்து அந்த வெளிப்பாட்டு ஞானத்தினால வல்லமையும் விசுவாசமும் பெருகிக்கிட்டே போகும். அப்படி பெருக பெருக நம்ம வந்து ஆண்டவருக்கு பயன்படும் கருவிகளாக இருப்போம். மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்போம். இதே இதுல பாத்தீங்கன்னா இடத்துல போட்டிருக்கோம், கிரேட் கிரேசஸ் அப்பான் தம் ஆல்னு போட்டிருக்கோம். மகா கிருபை அவர்களை நிறைத்தது அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னாக்கா அவங்க வந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையா வந்து அவங்க உணர்ந்து கொண்டார்கள். அதனால உயிர்த்தெழுதல் வல்லமை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஈஸ்டருக்காகவோ ரிசரக்ஷன் சண்டேக்காகவோ நம்ம வந்து நினைக்க கூடாது. டெய்லி நம்ம அதை பத்தி தியானிக்கணும். ஏன்னாக்க நமக்குள்ள பரிசுத்தாவியார் இருக்காரு. நம்ம வந்து உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். we are seated with him in the heavenly places போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. உன்னதங்களில் நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அதை நீங்க நினைக்கும் பொழுது என்ன ஆகுனாக்க, உங்களுக்கு உலகத்து பிரச்சனைகள் ரொம்ப சின்னமா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க நம்முடைய ஆண்டவர் வந்து பெருசா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறோம். நம்ம மேல நம்ம விமானத்துல பறந்து போகும்போது கீழே பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் குட்டி குட்டியா தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் நமக்கு வந்து லைஃப்ல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும். பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ற மாதிரி கதை ஒன்று சொல்றேன். இது நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இது ஒரு 10 வருஷம் இருக்குமோ, அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல இருக்கும், நீங்க 10 வருஷம் கிட்ட இருக்கும். அப்ப வந்து நாங்க வந்து ஒரு தெரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். என்ன தெரு ஊழியத்துக்கு சும்மா போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, கொடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போறது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போவோம் நாங்க. இந்த ஃபிளாட் மாதிரி நிறைய இருக்கும். அதுல போய் ஒவ்வொருத்தங்கிட்டே நாங்க வந்து டிராக்டர் கொடுப்போம். கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுவோம் எல்லாருக்கும். அப்ப இந்த மாதிரி எனக்கு மிரக்கல் ஹீலிங்லாம் அவ்வளவா எனக்கும் விசுவாசம் இருந்தா சொல்ல முடியாது. எனக்கு எனக்கு ஹீலிங் ஆனதுதான் நான் விசுவாசத்துக்குள்ள வந்தேன். ஆனாக்க நான் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் அவ்வளவு இது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது.
அப்ப அவர் அப்பார்ட்மெண்ட்ல கதவை தட்டணும். நானும் எனக்கு கூட வந்து அந்த இன்னொருத்தரும் போய் கதவை தட்டணும். கதவை தட்டினது ஒரு ஆள் வந்தாரு வெளியில. வந்துட்டு, வெளில வர முடியாதுங்கன்னா, எனக்கு சூரிய ஒளிய பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மாசமா வந்து எனக்கு ஒரு மைக்ரேன் ஹெட்டேக் மாரி வந்துருச்சு. அதனால நான் வந்து வெளியில வர முடியாது. நான் எப்பவும் வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்திருப்பேன். பகல்ல என்னால வெளில வர முடியாது. பார்த்தாக்க பயங்கர கொடுமையான தலைவலி வந்துரும். நான் சுருண்டு படுத்துருவேன். அதனால வெளில வரமாட்டேன். இல்ல வெளில வர முடியாது. என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டாரு. உடனே நாங்க வந்து கதவு இடுக்கு வழியா ட்ராக்ஸ குடுத்துட்டு, "நாங்க உங்களுக்கு ஜெபிக்கலாமா?" அப்படின்னு கேட்டோம். ஜெபிச்சோம். நம்ம தான் விசுவாச வீரர்களாச்சே! ஜெபத்துல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. சும்மா ஜெபிச்சோம். இந்த மாரி ஆண்டவரே, கைய வைப்பார்கள், சொஸ்தமா வந்து யூ ஷால் லே ஹேண்ட்ஸ் அப்பான் த சிக், அந்த சிக் ஷால் ரெக்கவர்ன்னு போட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் வி கிளைம் தட் வேர்ட்ஸ் பை ஃபெய்த் அண்ட் வி ஆஸ்க் லார்ட் டு ஹீல் திஸ் பிரதர் கம்ப்ளீட்லி அண்ட் ஃபுல்லி சோ தட் ஹி டசன்ட் ஹேவ் எனி மோர் பெயின். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஜெபம் பண்ணியாச்சு, ட்ராக்ஸ குடுத்தாச்சு, பிரேயர் பண்ணிட்டு அடுத்த அபார்ட்மெண்ட்க்கு போயிட்டோம். நாங்க முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு இருக்கோம். அவரு கதவ தொறந்து நிக்கிறாரு. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். "என்ன சார் நீங்க கதவ தொறந்துட்டு நிக்கிறீங்க? உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வெளியில ஆகாதே உங்களுக்கு, தலைவலி வந்துருமே" அப்படின்னோம். அதுக்கு அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, "எனக்கு தலைவலியே சுத்தமா போயிடுச்சு. அது சொல்லதான் உங்களுக்கு நான் வெளில வந்தேன்" அப்படிங்கிறாரு. அந்த ஆளுக்கு தலைவலி சுத்தமா போயிடுச்சு. மைக்ரேன் ஹெட்டேக்கே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள இருக்கு. பிதாவின் வல்லமை நமக்குள்ள இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ண 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 நம்ம அதிசயங்களை காண்போம். நம்ம விசுவாசம் கூடும். நம்ம வேலை என்ன? வியாதியஸ்து மேல கைய வைப்பது. அது ஹீலிங் நடக்குதோ நடக்காதோ ஆண்டவரோட அது ஆண்டவரோடது. நம்ம எப்ப நம்ம ஜெபம் பண்றோமோ அப்பயே ஹீலிங் நடந்துச்சு ஆவியில. அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது உடனே, சிலருக்கு உடனே ஆகும், சிலருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஆகும். எப்ப நம்ம வார்த்தையை கூட அக்ரி பண்ணி, வார்த்தையை சம்மதிச்சு, வார்த்தையோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பவே வந்து ஹீலிங் நடந்துச்சு. அதான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன். நம்ம நிறைய பேர் கை வச்சாக்க நிறைய பேருக்கு ஹீலிங் நடக்கும். நமக்கே விசுவாசம் கூட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நான் அந்த ஹீலிங் மினிஸ்ட்ல போயிட்டே இருக்கலாம். ஏன்னாக்க அப்புறம் நிறைய நடக்குது. ஏன்னாக்க இது பீட்டரால இல்ல, பவுலால இல்ல, நம்முடைய கிரியை கிடையாது. இது ஆண்டவருடைய கிரியை, வசனத்தின் கிரியை. நமக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை நம்ம தெளிவா இருக்கணும். ஆண்டவர் மக்களை நேசிக்கிறார். அதனால அவர்களை சுகப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை வேலை செய்யுது. நம்மால இல்ல, அது ஆண்டவரோட கிருபையினால, அவருடைய மிகுந்த இரக்கத்தினால, ஈவினால. அதனால நம்ம ஞாபகம், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபையால நடக்குது. சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோடு முடிப்போம். Father, we come to you this wonderful, wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, the living Savior, the living hope, O Lord. Thank you for the great hope that you have given us, O Lord Jesus. I ask you, Father, by the power of your Holy Spirit, let everyone who is listening to this word know who they are in Christ and where they are seated. Let them exercise that power so that they will be a blessing to the nations, O Lord. Let people be delivered and healed of the sickness, Lord. Let people come to the church. Just like the way the gospel message spread throughout Jerusalem and the neighboring villages, let the gospel go forth through the nations, Lord. Let many get saved with the power of your Holy Spirit. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்று அவர்களை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர்களுடைய கைகளின் வழியாக அதிசயங்கள் அப்போஸ்தலர்களுக்கு நடந்த மாதிரி நடக்கட்டும் ராஜா. மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய சபைகள் நிரம்பி வழியட்டும். உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த உலகம் ருசிக்கட்டும் அப்பா. அன்புரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியம், வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். உயிர்த்தெழுந்த வல்லமையால் உண்டான அதிக ஆசீர்வாதங்கள் யார் என்று கூட நமக்கு தெரியாம சில வேலைகள் இருக்கிறது உண்டு. ஆனால் வார்த்தையின் வெளிச்சத்தில் கண் பெற்றுக்கொள்ளும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாளுக்கு நாள் கிரியை செய்வதும் அதுக்கு நாளுக்கு நாள் மகா கிருபையாய் பெறுகிறதை உணர முடியும் என்பதை ஆழமான சத்தியத்துக்கு அழகாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள்.
அருமை. நல்ல நிலம் எப்படியாக அது நல்ல நிலமாய் விசுவாசத்திலும் வல்லமையிலும் பெரிய அது எப்படி 30 60 100 பலன் கொடுக்க முடியும் என்பதை பலமான சத்தியத்துக்களை கற்றுக் கொடுத்தீர்கள், கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம். ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமுடால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இது சமாத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமே ஆமே. நன்றி நன்றி.